வணக்கம், அறிவியல்புரத்துக்கு வரவேற்கிறோம். டைட்டனில் உயிரை தேடும் நாசாவை பற்றி தான் பார்க்க போறோம். நாசா மட்டுமல்ல, பல்வேறு விண்வெளி நிறுவனங்களுக்கும் பூமி தவிர மற்ற கிரகங்களில் உயிர்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்காக பல கோடி ரூபாய்களையும் செலவு செய்து கொண்டு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டும் வருகின்றன. இப்படி நடத்தப்படும் ஆய்வுகளின் நோக்கம் ஒன்று, அங்கே உயிர்கள் வாழ்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது எதிர்காலத்தில் மனிதர்கள் அங்கே குடியேற முடியுமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது போன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாசா இப்போது சனி கிரகத்தின் துணைக்கோளான டைட்டனை ஆராய்வதற்கு ட்ரோன் ஒன்றை அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளது. ட்ரோன்கள் எனப்படும் சிறிய ரக விமானங்கள் கடந்த சில வருடங்களாக பிரபலமாகி வருகின்றன. வரும் காலங்களில் பல துறைகளில் இந்த ட்ரோன்களின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்க போகிறது. தற்போது அதுபோன்று ஒரு சிறிய ட்ரோன் சனி கிரகத்தின் துணைக்கோளான டைட்டனை ஆராய்ச்சி செய்ய அனுப்பி வைக்க போகிறது நாசா. டிராகன்ஃபிளை என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த திட்டம் மூலமாக ஒரு சிறிய ட்ரோன் வடிவ விண்கலம் 2026ஆம் ஆண்டில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. அது அடுத்த சில வருடங்களில் 2034ஆம் ஆண்டில் டைட்டனில் போய் இறங்கும். நாசாவின் இந்த ட்ரோன் நிச்சயம் வேற்று கிரக ஆராய்ச்சியில் ஒரு புதிய மைல்கல்லாக இருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், இதுவரை ஒரு கிரகத்தில் தரையிறங்கி ஆராய்ச்சி செய்வதற்கு சக்கரங்களை கொண்ட ரோவர் விண்கலங்களை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை மெதுவாகவே நகரும் தன்மை கொண்டிருக்கும் என்பதால் சில இடங்களுக்கு மட்டுமே அவற்றால் சென்று வர முடியும். தற்போது அதற்கு மாற்றாக இருக்கும் இந்த வகை சிறிய ட்ரோன்களால் பறக்க முடியும் என்பதால் பல இடங்களுக்கு சென்று ஆராய்ச்சி செய்ய முடியும். ஒருவேளை இந்த திட்டம் வெற்றி பெற்று ட்ரோன் டைட்டனில் பறந்தால் பூமிக்கு வெளியே உள்ள ஒரு கோளில் கால் பதிக்கும் முதல் ட்ரோனாக டிராகன்ஃபிளை இருக்கும். தற்போது டைட்டனை ஆராய போகும் டிராகன்ஃபிளை ட்ரோன் 8 சிறிய இறக்கைகளை கொண்டது. மொத்தம் 450 கிலோ எடை கொண்டது. இது இயங்க தேவைப்படும் மின்சாரம் அணு ஆற்றல் மூலமாக பெறப்படுகிறது. டைட்டனில் இருக்கும் மணல் பகுதியான ஜங்கரிலாவில் இது தரையிறங்கும். அதன் பின்னர் இது ஆய்வை தொடங்கும். அதற்கான கருவிகள் அதில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக டிராகன்ஃபிளை அங்கே உயிரினங்கள் வாழ்கிறதா அல்லது கரிம மூலக்கூறுகள் ஏதாவது இருக்கிறதா என்பவற்றை ஆராய்ச்சி செய்யும். டைட்டனில் காணப்படும் வளிமண்டலத்தின் அடர்த்தி பூமியில் இருப்பதை விடவும் 4 மடங்கு அதிகமானது. ஆனால் ஈர்ப்பு விசை என்பது மிக குறைவானது. 7இல் 1 பங்கே இருக்கும் என்பதால் அங்கே அனுப்பப்படும் ட்ரோன் இலகுவாக பறப்பதற்கு உதவியாக இருக்கும். எவராலும் செய்ய முடியாத ஒன்றை நாசா மீண்டும் செய்வதற்கு தயாராகி இருக்கிறது என நாசாவின் தலைவர் ஜிம் பிரைடன்ஸ் தெரிவித்திருக்கிறார். சனி கிரகத்தை சுற்றி 60க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவற்றில் இருப்பதிலேயே பெரியது டைட்டன் தான். சூரிய மண்டலத்தில் இருக்கும் பெரிய துணைக்கோள்களில் 2வதாக இருக்கிறது. இதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. இங்கே மட்டும்தான் அடர்த்தியான வளிமண்டலம் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் விட அங்கே கடல்கள், ஆறுகள், ஏரிகள் என அனைத்துமே இருக்கிறது. பூமியில் இருக்கும் பல்வேறு சூழல்களை அப்படியே ஒத்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவை எல்லாமே மீத்தேனால் ஆனவை. டைட்டனுக்கு சென்றால் அங்கே மீத்தேன் கடலை பார்க்க முடியும். மீத்தேன் மழையிலும் நனையலாம். இப்படி கோள் முழுவதும் மீத்தேனும் ஈத்தேனும் நிறைந்தே இருக்கிறது. ஆவியாதலால் நிலப்பரப்பிலிருந்து வளிமண்டலத்துக்கு செல்லும் மீத்தேன் மழையாக பொழிகிறது. அது ஆறு, ஏரி போன்றவற்றை உருவாக்குகிறது. மீத்தேன் பூமியில் பெரும்பாலும் வாயு நிலையிலேயே காணப்படுகிறது. ஆனால் டைட்டனில் திரவ நிலைக்கு இருக்க காரணம் அங்கே நிலவும் வெப்பநிலை தான். பூமிக்கு கிடைக்கும் சூரிய ஒளியோடு ஒப்பிடுகையில் 1% சூரிய ஒளியே டைட்டனுக்கு கிடைக்கிறது. எனவே அங்கு வெப்பநிலை என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. அங்கே நிலவும் வெப்பநிலை சராசரியாக -179 டிகிரி சென்டிகிரேட் என்பதால் காற்றில் மட்டுமல்ல எந்த இடத்திலும் நீரை திரவ வடிவில் பார்க்க முடியாது. அதுவே மீத்தேன் வாயுவை திரவ வடிவிலும் மாற்றுகிறது. அதே வேளையில் டைட்டனில் நிலத்துக்கு அடியில் தண்ணீர் உறைந்த நிலையில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள பகிருங்கள். நன்றி. நல்லதே நடக்கட்டும்.